அதிமுக உறவுகளுக்கு வணக்கம். நான் அருள்குமரன். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிற சூழலை பார்த்து அதிமுகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருப்பதை பல சமூக ஊடகங்கள் வாயிலாக பார்க்க முடிகிறது. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவில் இருக்கிற, அதிமுகவை உயிராக நேசிக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இது அதிமுகவிற்கு முதல் முறை நடக்கிற இதுபோல பிளவு. அதாவது இன்றைக்கு ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது, இந்த நிகழ்வு என்பது அதிமுகவிற்கு புதிதல்ல. இதற்கு முன்பாக பல விடயங்களில் பல காலகட்டத்தில் அதிமுகவில் இதுபோல துரோகிகள் அதிமுகவின் முதுகில் குத்தி இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் 1977 மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். அதன் பிறகு 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார். சந்தித்தவுடன் இங்கே ஆட்சி கலைக்கப்படுகிறது. அவர் மேல் இருக்கிற மோகம், அந்த கிரேஸ் முடிந்துவிட்டது என்று முடிவு செய்து திமுகவும் காங்கிரசும் இணைந்து ஆட்சியை கலைக்கிறார்கள். அதன் பின் நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். அதன் பிறகு பல மாவட்ட செயலாளர்களும் அன்றைக்கு இருந்த நகர செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் நீக்கப்படுகிறார்கள். இது வரலாறு. அதன் பின்பு 89 மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது. புரட்சித் தலைவர் அவருடைய மறைவுக்கு பிறகு இரு அணிகளாக அதிமுக பிரிந்து மூத்த நிர்வாகிகள், மிகப்பெரிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் முழுவதும் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் அணியிலும், இளம் ரத்தம் கொண்ட நபர்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அணியிலும் இணைந்து அன்றைய காலகட்டத்தில் இரட்டை இலை சின்னம் முழுவதும் முடக்கப்பட்டு ஒருவருக்கு இரட்டை புறாவும் ஒருவருக்கு சேவல் சின்னமும் அளிக்கப்பட்டு அதன் பின்பு அம்மையார் அவர்கள் 28 தொகுதிகள் வென்று கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்து பொதுச் செயலாளர் ஆகிறார். பிறகு 91 ஆட்சியை பிடிக்கிறது. பிறகு 96 முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, 1996 அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. 4 இடங்களில் மட்டுமே அதிமுக வெல்கிறது. நம்முடைய அதிமுகவின் விசுவாசிகளாக இருக்கிற நபர்கள், கடவுளாக வழிபடக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் பர்கூரில் தோற்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக கூட அவரால் அமர முடியவில்லை. எதிர்க்கட்சியாக அதிமுக அமர முடியவில்லை. வெறும் 4 இடங்கள், கூட்டணியோடு சேர்த்து 8 இடங்கள், மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது அதிமுக. அந்த காலகட்டத்தில் தேர்தல் முடிந்து 3-4 மாதத்திற்குள்ளாகவே இந்த தோல்விக்கு ஜெயலலிதா அவர்கள் தான் காரணம் என்று சொல்லி ஒரு கிளர்ச்சி அணி உருவாகிறது. ஒரு கிளர்ச்சி அணி உருவாகி அந்த அணி அவர்கள் தனியாக ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை கட்சியிலிருந்து, அடிப்படை உறுப்பினரிலிருந்தும், பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கி தீர்மானம் எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்து அந்த சட்ட போராட்டத்தில் அம்மையார் அவர்கள் வென்றுதான் மீண்டும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களாக 1998 பதவியேற்கிறார்கள். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அப்படி கிளர்ச்சி செய்த நபர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். திமுகவில் இருக்கிற ராஜகண்ணப்பன் ஆகட்டும், அவரும் இன்றைக்கு ஈரோட்டில் அமைச்சராக இருக்கிற முத்துசாமி அவர்கள் தான் இதற்கு தலைமையேற்று இந்த வேலையை செய்தார். காங்கிரஸ் கட்சி